Dear students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸைஸ் 1.3ல வந்து நம்ம ஃபஸ்ட் சம் போட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் சம்மு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் தான் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? பாருங்கள், எக்ஸாம்பிள் சம்மு 1.20 சால்வ் பை யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2x + 5y = 1, 3x + 2y = 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதி போகிறேன். கிவன் ஈக்குவேஷன் எழுதி போகிறேன். கிவன் ஈக்குவேஷன் 2x + 5y = 1, 3x + 2y = 7 ஈக்குவேஷன் எழுதிட்டேன். கிவன் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். 2x + 5y = 1, 3x + 2y = 7 அப்படின்னு எழுதிட்டேங்க. ஓகேங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், ஏ எழுதிக்கிறேன். சரிங்களா? ஏங்கிறது எக்ஸ்ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் எழுதி போகிறேன். பாருங்கள், என்ன பண்ணுறேன், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2ங்களா, இது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5ஆ, 2 5. இங்கே பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3ஆ, 3. இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2. இதுதான் ஏ. எக்ஸ்ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது இதனோட வேரியபிள். என்ன கொடுத்துருக்கேன், வேரியபிள் எக்ஸ்ஒய்ங்களா. அப்போ ஸ்மால் எக்ஸு ஒய் அப்படிங்கிறது தான் வேரியபிள். கேபிட்டல் எக்ஸுங்கிறது இது வேரியபிள் தான், அது எக்ஸ்ஒய் அப்படின்னு எழுதிட்டேங்க. பி அப்படிங்கிறது இதோட வேல்யூ, இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ 1 7 அப்படின்னு எழுதி போகிறேன். ஓகேங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுகிறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்னங்க கொடுத்துருக்குது? மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னு என்ன, ஏஎக்ஸ் = பி எழுத போகிறோமா, ஏஎக்ஸ் = பி அப்படிங்கிறது தான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ ஏ எழுத போகிறேன். ஏங்கிறது கொடுத்துருக்காங்க அவங்களே மேட்ரிக்ஸில் 2 5 3 2. எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் எக்ஸு, ஒய் கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஸ்மால் எக்ஸ் ஒய், பி அப்படிங்கிறது 1 7, ஏஎக்ஸ் = பி அந்த ஃபார்மில் எழுதிட்டேன். இது 2/2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. 2/2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நான் எக்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள், ஏன் 2/1 ஃபார்மில் எழுதுறேன்னா, R1 R2 C1 இது 2/1 ஃபார்மில் எழுதுகிறேன். ஏன் அப்படின்னா, ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலம், செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ரோ ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அதனால தான் இதை 2/1 ஃபார்மில் எழுதுகிறேன். அதனால தான் இதை 2/1 ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது 2/2 கொடுத்த மேட்ரிக்ஸு. கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது இது 2/1 ஃபார்மில் எழுதுனதுக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணால் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் மல்டிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ரைட். பாருங்கள், என்ன பண்ணலாம், இந்த சொல்யூஷன். The solution is capital X = A inverse B அப்படிங்கிறது தான் இதனுடைய சொல்யூஷன். ஓகேங்களா? ஏன்னா AX = B ஃபார்மில் இருக்குது. அப்போ எக்ஸுங்கிறது B/A அப்படின்னு வருங்களா, ஏ மேலே போச்சுன்னா இன்வர்ஸ் ஆயிருமா, அது அப்போ சொல்யூஷன் கேபிட்டல் X = A inverse B. இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஏக்கு இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன், ஏ இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுங்க, ஏ இன்வர்ஸ் = 1/det of A adjoint A. இதுதான் ஃபார்முலா. ஏ இன்வர்ஸ் = 1/det of A adjoint A அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? இங்கே டிடர்மெண்ட் ஆஃப் ஏங்கிறது என்னவாக இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா தான் ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நம்ம இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு டிடர்மெண்ட் ஏங்கிறது நாட் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0வாக கண்டுபிடிக்கணும். அப்போ டிடர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு டிடர்மெண்ட் ஏ அப்படிங்கிறது 2 5 3 2. சரிங்களா? இது ப்ளஸ்ஸு மைனஸ் 2 5 3 2.
இப்போ இந்த டயகனல் எலமெண்ட்டை வந்து மல்டிபிள் பண்ண போகிறேன். இந்த டயகனல் எலமெண்ட்டை வந்து மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா என்ன எழுதலாம்? 2 2s are 4ங்களா? 2 2s are 4. 5 3s are 15 மேலே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ -15. இது 2 2s are 4, 3 5s are 15, இங்கே மைனஸ் இருக்குனால -15. அப்போ மைனஸ் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. -15ல் 4 போனால் -11. சரிங்களா? இது டிடர்மினன்ட் ஏ. டிடர்மினன்ட் ஏங்கிறது என்னவாக இருக்கணுங்க? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ டிடர்மினன்ட் ஏங்கிறது என்னங்க? நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். அப்போ ஏ இன்வர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன எழுதிக்கலாம்? ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணி கண்டுபிடிக்கணும்? நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 பை டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு, டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு, அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஏ அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? 2 5 3 2 அப்படிங்கிறது ஏங்களா? இதுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? இந்த டயகனல் எலமெண்ட்டோடைய எலமெண்ட் வந்து என்ன பண்ணோம்? இன்டர்சேஞ்ச் பண்ணோம். இங்கே இருக்கிறது என்ன பண்ணோம்? சைனு சேஞ்ச் பண்ணும். இந்த டயகனல் எலமெண்ட் வந்து என்ன பண்ணோம்? இன்டர்சேஞ்ச் பண்ணோம். இதை வந்து என்ன பண்ணோம்? சைன் சேஞ்ச் பண்ணும். அப்போ 2 2னால சேஞ்ச் பண்ணாலும் 2 2 தான் வரப்போகுது. இதுக்கு மட்டும் சைன் மாற்றிருந்தோம் அப்படின்னா -3 -5. இதுதான் அட்ஜாயின்ட் ஏ அப்படிங்கிறது. என்ன பண்ணுங்க? இது ரெண்டு வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன், இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதான் 2 -5 -3 2 அப்படிங்கிறது அட்ஜாயின்ட் ஏ. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா? இப்போ ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிடர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஏ அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ 1 பை டிடர்மினன்ட் ஆஃப், சரிங்களா? இப்போ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நமக்கு தெரியும். டிடர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது என்னங்க? டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்குங்க? -11 கண்டுபிடிச்சி வச்சுருக்குமா? அப்போ -11. அட்ஜாயின்ட் ஏ, அட்ஜாயின்ட் ஏ நமக்கு என்ன தெரியுங்க? அட்ஜாயின்ட் ஏங்கிறது என்னது? 2 -5 -3 2 அப்படிங்கிறது தான் அட்ஜாயின்ட் ஏ. இப்போ என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணி வைக்கிறேன். இப்போ மைனஸ் மட்டும் உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணால் 1/11 உள்ள மைனஸால் மல்டிபிள் பண்ண போகிறேன். மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இங்கே -2, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5, இது நாங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும், +3, இது -2 ஆகும். சரிங்களா? என்ன பண்ணுறேன்? மைனஸ் மட்டும் உள்ளே கொண்டு போகிறேன். உள்ளே கொண்டு போகும்போது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிடுச்சு, மைனஸு ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் என்னங்க? ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் நம்ம என்னங்க? x ஈக்குவல் டு கேபிட்டல் X ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பிங்களா? அதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணிட்டுங்களா? பாருங்கள், கேபிட்டல் X ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. அப்போ கேபிட்டல் X அப்படிங்கிறது என்னங்க நமக்கு தெரியும்? ஸ்மால் எக்ஸு ஒய் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏ இன்வர்ஸ் என்னங்க நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1/11 அட்ஜாயின் ஏ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுதான் ஏ இன்வர்ஸ். அப்போ 1/11 -2 5 3 -2. ஓகேங்களா? பி நமக்கு தெரியும். பிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 17 தான் கொடுத்துருக்கோம். பி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? பி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? 1/11 அப்படியே வச்சுட்டேன். இது ரெண்டும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஏன்னா இது 2/2, இதுவும் 2/1 ஃபார்மில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய இது பாருங்கள், இது 2/2 ஃபார்மில் இருக்குது. இது என்னங்க? 2/1 ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணால் 1 2s are 2, அப்போ -2. 7 5s are 35ங்களா? +35. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -1 2s are 2, இது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, 7 5s are 35. அடுத்து பாருங்கள், 3 1s are 3 ப்ளஸ்ஸு, அப்போ 3 அப்படின்னு எழுதிட்டேன். 7 2s are 14, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -7 2s are 14. ஓகேங்களா? எப்போ பாருங்கள், 1/11 அப்படியே வச்சுக்கிட்டேங்க. இப்போ என்ன பண்ணலாம்? 35ல் 2 போச்சுன்னா என்னங்க? 33. -14ல் 3 போனால் என்ன எழுதலாங்க? -11.
33 கீழே -14ல் 3 போனால் 11 அப்படின்னு எழுதிட்டேன். இந்த 11 என்ன பண்ண போகிறேன், உள்ள டிவைட், இது டிவைடுக்கா, உள்ள டிவைடால் மல்டிப்ளை பண்ணலாங்களா, டிவைட் பண்ணலாங்களா உள்ள. அப்போ 33/11 -11/11 உள்ள 11ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ என்ன பாருங்கள், 1 11 11 இது 3 டைம்ஸா, 3 11 33ங்களா, இது 1 11 11 இது 1 தான், கேன்சல் பண்ணால் 1 தான் இருப்போது, அப்படியே கேன்சல் பண்ணாங்க 1 தான், என்னங்க -1. அப்போ ஆன்சர் என்னங்க, இது 3, இங்கே -1 அப்படின்னு எழுதிட்டேன். இங்கே கேபிட்டல் எக்ஸுங்கிறது என்னங்க, ஸ்மால் எக்ஸு ஒய். ஓகேங்களா. அப்போ சொல்யூஷன் x, y ஈக்குவல் டு 3, -1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா. நம்ம இது ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணாங்களா, கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2x, ஏதோ ஒரு ஈக்குவேஷன் 2x + 5y = 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். 2 × x-ஓட வேல்யூ 3 + 5 × y-ஓட வேல்யூ -1 = 1. 2 3s are 6ங்களா, 5 1s are 5ஆ, -5 = 1ங்களா. 6ல் 5 போச்சுன்னா 1ஆ, 1 = 1ஆ. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா. இதுதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு. இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2/2 2/2ல் வந்து தான் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த சம் என்ன பார்க்க போகிறோம்னா 3/3ல் பார்க்கலாம். ஒரு சம் என்ன பார்க்கலாம், சரிங்களா.